டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார்மேஷன், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, அதாவது இந்தியாவில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், அதாவது மத்திய ஆட்சி பகுதி என்று சொல்லக்கூடிய யூனியன் பிரதேசங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பதை பற்றிய விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது நண்பர்களே. ஏற்கனவே முக்கியமான பயிற்சி வகுப்புகள் நடந்து முடித்திருக்கிறது, பார்க்காதவர்கள் பாருங்கள். அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போன்ற அத்தியாவசியமான தலைப்புகளை பார்த்து முடித்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது இந்தியாவில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எவ்வாறெல்லாம் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. முதலில், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இந்தியாவில் 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் மட்டுமே இருந்தது. அதாவது 14 ஸ்டேட்டும் 6 யூனியன் டெரிட்டரிஸ் மட்டுமே இருந்தது நண்பர்களே. அதாவது 1956ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் தற்போது 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பார்கள் நண்பர்களே. இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் உள்ளது என்று கேட்பார்கள். 28 மாநிலங்கள். எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளது என்று கேட்பார்கள். 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளது. இது முதலில் 14 மாநிலமாக இருந்தது, 28 மாநிலங்களாக எவ்வாறு அதிகரித்தது அல்லது எவ்வாறு உருவானது என்பதை பற்றிய வரலாறு தான் நண்பர்களே பாடத்திட்டத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றிய முழுமையாக பார்க்கலாம். அதாவது நம்ம சொன்னது போல 1956 வரை இந்தியாவில் 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள் இருந்தது. தற்போது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. இதில் ஜம்மு காஷ்மீர் என்ற மாநிலமானது 2019ஆம் ஆண்டு அதற்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது ஆகஸ்ட் 5, 2019 அன்று இதற்கான அறிவிப்பு வெளியிட்டார்கள். அதாவது மத்திய அரசால் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது, அதாவது ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 படி இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. அதாவது ஒன்று ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம், அடுத்து லடாக் என்ற யூனியன் பிரதேசம். இந்த 2 யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கப்பட்டது. இதில் கேட்கக்கூடிய கேள்வி என்று பார்த்தால், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள் நண்பர்களே. பல முறை ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. ஆர்டிக்கல் 370, அதாவது சட்டப்பிரிவு 370 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்தை வழங்கியிருந்தது. ஆனால் அதை நீக்கிவிட்டார்கள். எப்போது என்று பார்த்தால் ரீஆர்கனைசேஷன் நடைமுறை சட்டம், அதாவது அக்டோபர் 31, 2019 அன்று இந்த சிறப்பு அந்தஸ்தும் ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தும் நீக்கப்பட்டு அவை 2 மத்திய ஆட்சி பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 மத்திய ஆட்சி பகுதிகள், அதாவது யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டு விட்டது. இதில் 370 ஆர்டிகல் கண்டிப்பாக கேட்பார்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து சில பொதுவான தகவல்களை பார்த்து விடலாம். இந்தியாவில் அதிக பரப்பளவை உடைய மாநிலம் ராஜஸ்தான்.
குறைந்த பரப்பளவை உடைய மாநிலம் கோவா. யூனியன் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டால் அதிக பரப்பளவு உடையது லடாக். அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து 2019ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்ட லடாக் என்ற யூனியன் பிரதேசம்தான் அதிக பரப்பளவை கொண்டது. அதே போல குறைந்த பரப்பளவு, அதாவது யூனியன் பிரதேசங்களில் குறைந்த பரப்பளவு உடையது லட்சத்தீவு. அதற்கடுத்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். அதுவே யூனியன் பிரதேசம் என்று எடுத்துக்கொண்டால் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம், அதாவது யூனியன் பிரதேசம் டெல்லி. குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு. இதுவும் சில நேரங்களில் கேள்வியாக கேட்டுவிடுவார்கள் நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் மாநிலங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது முக்கியமாக ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆர்டிக்கல் 3, அதாவது அரசியல் சட்டப்பிரிவு 3 ஆனது ஃபார்மேஷன் ஆஃப் ஏ நியூ ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 3 ஆனது ஏதேனும் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம் என்று சொல்லுகிறது. அடுத்து இன்க்ரீஸ் ஏரியா ஆஃப் ஏ ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளை விரிவுபடுத்தலாம் அல்லது அதிகரிக்கலாம் என்றும் சொல்லுகிறது. அதற்கடுத்து அந்த ஏதேனும் மாநிலத்தினுடைய எல்லை அல்லது பரப்பளவை குறைத்து கொள்ளலாம் என்றும் சொல்லுகிறது. அதற்கடுத்து அல்டர் த நேம் ஆஃப் த ஸ்டேட், அதாவது ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றி அமைக்கலாம் என்றும் சொல்லுகிறது. அதற்கடுத்து அல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட், அதாவது ஒரு மாநிலத்தினுடைய எல்லை வரையறையும் மாற்றி அமைக்கலாம் என்று சொல்லுகிறது நண்பர்களே. இதற்கான சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 3. இது பல முறை கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. கேள்வி எப்படி இருக்கும் என்றால், ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள், ஆர்டிக்கல் 3. அதுபோக இந்தியாவில் ஒரு புதிய மாநிலங்களை உருவாக்க வழிவகுக்கும் சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள், ஆர்டிக்கல் 3. இதுபோல மேற்சொன்ன விவரங்களில் இருந்து கேள்விகள் வரும் நண்பர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து 100வது சட்ட திருத்தம், அதாவது 100 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015, 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரி வித் பங்களாதேஷ் அண்ட் இந்தியா, அதாவது இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான எல்லை பரிமாற்று ஒப்பந்தம் நண்பர்களே. அதாவது சில பகுதிகள் இந்தியாவிலிருந்து பங்களாதேஷுக்கு கொடுத்திருக்கிறார்கள், அதிலிருந்து சில பகுதிகளை இந்தியாவில் இணைத்திருக்கிறார்கள். இதற்கான சட்ட திருத்தம் 100வது சட்ட திருத்தம் 2015ஆம் ஆண்டு. இதுவும் கேட்ட கேள்விகள் நண்பர்களே. அதாவது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான நில எல்லை ஒப்பந்தமான சட்ட திருத்தம் எது என்று கேட்பார்கள். 100வது சட்ட திருத்தம் 2015ஆம் ஆண்டு. அதுபோக இந்தியாவுடன் அதிக நிலப்பரப்பை, அதாவது நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் பங்களாதேஷ் நண்பர்களே. அதாவது ஏறக்குறைய 4100 கிலோமீட்டர் அளவுக்கு இந்தியாவுடன் அது எல்லையை பகிர்ந்து கொள்ளுகிறது. அதற்கடுத்து இந்தியாவுடன் மிக குறைந்த நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் என்று பார்த்தால் ஆப்கானிஸ்தான் நண்பர்களே. அதுதான் அண்டை மாநிலங்களிலே மிக குறைந்த நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்ளுகிறது. அதுபோக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நில எல்லையை நிர்ணயம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆணையம் ரெட் கிளிஃப் ஆணையம். இந்த ஆணையம்தான் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான எல்லைக்கோட்டை வரையறை செய்தது. இதுவும் முக்கியமான தகவல்கள் நண்பர்களே. இப்பொழுது மெயின் கண்டென்ட்டுக்கு வருகிறோம். அதாவது இந்தியாவில் மாநிலங்கள் உருவாக்கம். 1956இல் 14 மாநிலங்களாக இருந்தது. தற்போது 28 மாநிலங்களாக எவ்வாறு உருவானது என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்தியாவில்
அப்போதிருந்த மாநிலங்கள் மாகாணங்கள் என்று அழைக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது மாகாணம் என்றால் தற்போது இருக்கக்கூடிய மாநிலத்தை விட 2 அல்லது 3 மடங்கு பெரியது. உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், இப்பொழுது இருக்கிற தமிழ்நாடு மாநிலம், ஆந்திர மாநிலம், ஒரிசாவின் சில பகுதிகள், இந்த 3ஐயும் உள்ளடக்கி இருந்ததுதான் சென்னை மாகாணம் என்று அழைத்தார்கள் நண்பர்களே. அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி. சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது ஏறக்குறைய 3 மாநிலங்களை சேர்ந்தது நண்பர்களே. நீங்கள் மாகாணம் என்றால் மாநிலத்தை விட பெரிய நிலப்பரப்பு என்று புரிந்து கொண்டால் போதுமானது. அப்படி அந்த 14 மாநிலங்கள் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருந்ததால் நிர்வாகம் செய்வதற்கு கடினமாக இருந்த சூழ்நிலை, மாநிலங்களை பிரிக்கலாம் என்ற யோசனையை மத்திய அரசாங்கம் முன்வைத்தது. அதை எப்படி, எதன் அடிப்படையில் பிரிப்பது என்ற சில விவாதங்கள் வந்தபோது, மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கலாம் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். அதற்காக எஸ்.கே. தார் கமிஷன், அதாவது லிங்குஸ்டிக் ப்ரொவின்ஸ் கமிஷன், மொழிவாரி மாகாண ஆணையம், ஜூன் 1948. இது பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. மொழிவாரி மாகாண ஆணையம் எது என்று கேட்பார்கள். எஸ்.கே. தார் கமிஷன். அது எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். ஜூன் 1948. அப்படி மொழியின் அடிப்படையில் மாகாணங்களை பிரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட எஸ்.கே. தார் கமிஷன் சில மாதங்களுக்கு பிறகு அதனுடைய அறிக்கையை தாக்கல் செய்தது. அதாவது டிசம்பர் 1948. அந்த வருடமே டிசம்பர் மாதத்தில் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்கிறது. ஏறக்குறைய 6 மாத காலம் ஆராய்ந்து அதனுடைய அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கிறது. அதனுடைய முடிவானது மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க முடியாது என்ற வாதத்தை முன்வைத்தது. நிர்வாக வசதிக்காக வேண்டுமானால் மாநிலங்களை பிரிக்கலாம் என்ற கருத்தையும் முன்வைத்தது. ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே எஸ்.கே. தாரினுடைய அறிக்கை அப்படியே கைவிடப்பட்டது. அதற்கடுத்து ஜே.வி.பி. கமிட்டி, அதாவது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, இந்த 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டியானது நியமிக்கப்பட்டது. அதனுடைய சுருக்கம்தான் நண்பர்களே ஜே.வி.பி. அதாவது திரும்பவும் சொல்லுகிறேன், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, இந்த 3 பேருடைய சுருக்கம்தான் ஜே.வி.பி. கமிட்டி. இதுவும் மொழிவாரி மாகாணங்களாக பிரிப்பதற்காக அமைக்கப்பட்ட மற்றொரு கமிட்டி. இது எப்போது அமைக்கப்பட்டது என்று பார்த்தால் டிசம்பர் 1948. அதாவது தார் கமிஷனுடைய அறிக்கை சமர்ப்பித்த பிறகு அதனுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ளாத மத்திய அரசு அதே ஆண்டு இந்த ஜே.வி.பி. கமிட்டியை நியமித்தது. இவர்களும் மொழிவாரி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள். இந்த குழுவானது அறிக்கையை ஏப்ரல் 1949 சமர்ப்பித்தது. ஏறக்குறைய இவர்களும் ஒரு 6 மாத காலத்திற்கு ஆராய்ந்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். இந்த கமிஷனும் ஏற்கனவே தார் கமிஷன் சொன்ன கருத்தையே முன்வைத்தார்கள். அதாவது மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிப்பது பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படி என்று வாதிட்டார்கள். இருந்தாலும் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிர்பந்தமாக 1953 போஸ்ட் டு கிரியேட் ஃபர்ஸ்ட் லிங்குஸ்டிக் ஸ்டேட் ஆந்திரா, அதாவது 2 கமிஷனுடைய அறிக்கையும் ஏற்றுக்கொள்ளாத மத்திய அரசு வலுக்கட்டாயமாக 1953 தெலுங்கு பேசும் மக்களை தனியாக பிரித்து ஆந்திரா மாநிலமாக உருவாக்கியது நண்பர்களே. அதாவது சென்னை மாகாணத்தில் இருந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களை தனியாக பிரித்து 1953 மத்திய அரசானது ஆந்திரா என்ற மாநிலமாக தனியாக பிரித்தது. அதற்கு காரணம் போதி ஸ்ரீ ராமுலு என்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் 56 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இருந்ததாலும்
நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு போராட்டங்கள் மற்றும் குழப்பங்களாலும், அதாவது மொழியின் அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்க வேண்டும் என்ற போராட்டம் வலுத்த காரணத்தாலும் மத்திய அரசானது முதல் மாநிலமாக தெலுங்கு பேசக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து ஆந்திரா மாநிலமாக உருவாக்கியது நண்பர்களே. அதாவது இதுவும் கேட்கக்கூடிய கேள்வி, ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள். மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது என்று கேட்பார்கள். அது ஆந்திர பிரதேசம் நண்பர்களே. அதாவது சென்னை மாகாணத்தில் தான் இந்த ஆந்திர பிரதேசம் முதலில் இருந்தது. அது மொழியின் அடிப்படையில் போராட்டங்கள் நடைபெற்ற காரணத்தால் தெலுங்கு பேசும் மக்களை தனியாக பிரித்து அதை தான் ஆந்திரா மாநிலமாக உருவாக்கி இருந்தார்கள் நண்பர்களே. மொழியின் அடிப்படையில் முதலில் பிரிக்கப்பட்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம். இதுக்காக போதி ஸ்ரீராமுலு என்பவர் 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். அதன் அடிப்படையில் மத்திய அரசானது இந்த மொழிவாரி மாகாணத்தின் அடிப்படையில் ஆந்திராவை பிரித்தது நண்பர்களே. இதில் முக்கியமாக எஸ்கே தார் கமிஷன் எப்பொழுது நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். 1948 மொழிவாரி மாகாண அடிப்படையில் நியமிக்கப்பட்ட கமிஷன் என்று கேட்டாலும் எஸ்கே தார் கமிஷன் தான். அதுபோக ஜேவிபி கமிட்டி எதற்காக நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிப்பதற்காகவும் நியமிக்கப்பட்டது. இந்த 2 கேள்வி முக்கியமானது நண்பர்களே. அதுபோக ஆர்டிக்கல் 3 முன்னாடி சொன்னது போல ஒரு மாநிலத்தை புதிதாக உருவாக்கலாம், அல்லது ஒரு மாநிலத்தினுடைய பரப்பளவை அதிகரிக்கலாம் அல்லது பரப்பளவை குறைக்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றி அமைக்கலாம், நில எல்லையை மாற்றி அமைக்கலாம். இப்படி இதனோடு தொடர்புடைய சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். ஆர்டிக்கல் 3 நண்பர்களே. சட்டப்பிரிவு 3 தான் இவ்வளவு வேலைகளையும் செய்கிறது. அதற்கடுத்து இந்த 2 குழுக்களும் முடிந்தது நண்பர்களே. மத்திய அரசால் மொழியின் அடிப்படையில் ஆந்திர மாநிலமானது உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து ஃபசல் அலி கமிஷன் ஒன்று வருது நண்பர்களே. அந்த 2 கமிஷனுடைய அறிக்கையும் ஏற்றுக்கொள்ளாத மத்திய அரசு வலுக்கட்டாயமாக ஆந்திர மாநிலத்தை பிரித்தார்கள். அதற்கு அடுத்து ஃபசல் அலி கமிஷன் ஒன்று நியமிக்கிறார் நண்பர்களே. டிசம்பர் 1953 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன், அதாவது மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தான் இந்த ஃபசல் அலி கமிஷன் நண்பர்களே. முன்னாடி 2 கமிஷன் லிங்குஸ்டிக் ப்ரிவென்ஸ் கமிஷன், அதாவது மொழிவாரி மாகாண கமிஷன் என்று கேட்டால் எஸ்கே தார் ஜேவிபி. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் என்று கேட்டால் ஃபசல் அலி கமிஷன். இது 1953 நியமிக்கிறார்கள். இதில் 3 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதாவது ஃபசல் அலி கமிஷனுடைய மற்ற 2 உறுப்பினர்கள் யார் என்று ஏற்கனவே கேட்டிருந்தார்கள். முதலாவது உறுப்பினர் ஃபசல் அலி, அடுத்து 2வது உறுப்பினர் KM பனிக்கர், 3வது உறுப்பினர் KN குஸ்ரு. அதாவது மற்ற 2 உறுப்பினர்கள் என்று கேட்டால் KM பன்னீர்கர் ஒருவர், KN குஸ்ரு ஒருவர். மொத்தம் 3 நபர்களை கொண்ட அந்த குழுவானது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மாநிலங்களை மறுசீரமைப்பு அமைப்பதற்கான ஒரு குழுவை மத்திய அரசாங்கம் நியமித்தது. அது டிசம்பர் 1953 நியமித்தது. அது தன்னுடைய அறிக்கையை செப்டம்பர் 1955 சமர்ப்பித்தது. அதாவது ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. அது broadly accepted language of the basis of reorganization of state, அதாவது மொழியின் அடிப்படையில் ஓரளவு மாநிலங்களை பிரிக்கலாம் என்று ஓரளவு சாதகமான அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்தது நண்பர்களே. அதாவது பெரும்பாலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பட் இட் ரிஜெக்டட் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட். ஆனால் ஒரு மாநிலம் ஒரு மொழி என்ற கருத்தை அது நிராகரித்து விட்டது.
ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் ஒரு மொழி பேசுகிற மக்கள் மட்டுமே இருக்க முடியாது. சில மொழி பேசுகிற மக்களும் அதில் சிறுபான்மையினராக இருப்பார்கள். அதனால் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட் என்ற கருத்தை அந்த குழுவானது ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மொழியின் அடிப்படையில் இந்த மாநில மறுசீரமைப்பானது சாத்தியம் என்ற கருத்தை முன்வைத்தது. அதன் அடிப்படையில் தான் நண்பர்களே அந்த 28 மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. வீடியோ மிக லென்த்தாக போய்விடும் நண்பர்களே, நீங்கள் கேட்டு நினைவில் வைத்துக் கொள்வது சிரமமாகிவிடும். எனவே இந்த வகுப்பை இதோடு முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் இந்த 14 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது முதலில் இருந்த 14 மாநிலங்களை விட்டுவிட்டு அதன் பிறகு உருவான 14 மாநிலங்கள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எந்தெந்த மாநிலத்திலிருந்து அவை பிரிக்கப்பட்டது, அதில் மத்திய ஆட்சி பகுதிகள் எது, மாநிலங்கள் எவை என்ற விரிவான தகவல்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. இதை தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் வரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.